இன்றைக்கும் பேசக்கூடிய சத்தியம் நிச்சயமாக உங்க வயிற்றுக்குள்ள ஒரு எழுப்புதலை உண்டாக்க போகுது. நிறைய பேருக்கு மிகப்பெரிய சந்தேகம். அந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய ஜெபம் இன்னைக்கு என்னன்னா, பரம்பரை சாபம். நிறைய பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தேகங்களில் ஒன்று பரம்பரை சாபம். அது இன்னொரு வகையில சொல்ல தலைமுறை சாபம் அப்படின்ற ஒன்று இருக்கா? அப்படின்னா அது என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். ஆவியானவர் இன்றைக்கு அந்த பரம்பரை சாபங்களை குறித்து பேசுன்னு சொன்னார். வார்த்தைகளை கொடுத்திருக்காரு. வசனத்தை காட்டி பேச போறேன். அதாவது பரம்பரை சாபம் வேதம் கூறும் 7 அறிகுறிகள். நான் சொல்லக்கூடிய இன்றைக்கு பேசக்கூடிய 7 அறிகுறிகள் உங்களுடைய வீடுகளுக்குள் இருந்தால், உங்க வாழ்க்கையில் இருந்தால், உங்களுக்கு பரம்பரை சாபத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால இந்த ஜெபத்தை பார்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா பாருங்க. இல்லை பாஸ்டர், எங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னா ஐ வில் நாட் டிஸ்டர்ப் யூ. நான் உங்களை கையை பிடிச்சி ஒழுங்கு மரியாதையை பாருன்னு இழுக்கிறது கிடையாது. அது உங்க விருப்பம். ஆனால் இன்றைக்கு சொல்லக்கூடிய 7 காரியம் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நீங்கள், உங்களுடைய குடும்பம் பரம்பரை சாபத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது உறுதி உறுதி உறுதி. இந்த சத்தியத்தை நான் வேதத்தின் அடிப்படையில், வசனத்தின் அடிப்படையில் மாத்திரம்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கேட்கவும் பார்க்கவும் விருப்பம் உள்ளவர்கள் பார்க்கலாம். இந்த ஜெபத்தை பகிர்ந்து கொள்கிறவர்கள் தேவதூதர்கள். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஜெபத்தை உங்களுடைய வாட்ஸ்அப்ல பகிர்ந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் தேவனுடைய தேவதூதர்கள். நீங்கள் சுவிசேஷத்தை எடுத்து செல்றீங்க. அதனுடைய பலனை நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் தலைமுறையும் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ளும். பரம்பரை சாபம்ன்றது இருக்கு பாஸ்டர். பரம்பரை அல்லது தலைமுறை ரெண்டும் ஒரே வார்த்தை தான். பரம்பரை சாபம் என்பது ஒன்று இருக்கு பாஸ்டர்னா எஸ் ட்ரூன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் எடுத்து போட்டாரு, சும்மா கதை விட்டுருக்காதீங்க, அந்த முதல்ல ஒன்றும் கிடையாது. பரம்பரை சாபமாவது தலைமுறை சாபம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றவர்கள் நோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிங்க. உங்க மனசுல என்ன, உங்களுக்குள்ள என்ன எண்ணம் வருதோ அதை கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மற்றவர்களுடைய கமெண்டை காப்பி பண்ண வேண்டாம். பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஆல் ஆஃப் யூ. பைபிள்ல நான் ஒரு வசனத்தை காட்டி கொடுக்குறேன். ஏன்னா பாஸ்டர் ரோஷன் தன்னுடைய சுயத்திலிருந்து பேசுவதை காட்டிலும் ஆவியானவர் வேதாகமத்தில் சொல்லி இருக்கிற வசனத்தை காட்டுவது சரியானதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் என் சுயத்திலிருந்து பேசிட்டு போனேன்னா அது சரியா இருக்காது. உங்களை சரியான பாதையில நடத்துபவனா நான் இருக்க மாட்டேன். என்னைக்குமே நான் என் சுயத்துல பேசினதும் இல்லை, வசனத்தை தவிர. ஏன்னா இந்த வசனத்தை பேசுவது தான் சரி. சரி, பரம்பரை சாபம், அதுக்கான வசனம் என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீ, கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீன யாரு? ஆதாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். 3:18 ஆதியாகம் 3:18 சொல்லுது, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். ஆதியாகமம் 3:19 நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வியர்வையினால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இது நம் கர்த்தர் நமக்கு இந்த உலகத்துல நம்முடைய பரம்பரை, அதாவது நம்முடைய தலைமுறையின் முதல் சந்ததி, முதல் மனிதன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கட்டளையிட்ட அல்லது சொன்ன, அல்லது உங்க பாஷையில, எங்க பாஷையில, நம்ம பாஷையில சாபமாக சொன்ன, அதாவது அவரை கடிந்து சொன்ன ஒரு வார்த்தை. இதுல தெளிவா சொல்றாரு, இந்த பூமி உன்னால் சபிக்கப்பட்டிருக்கும். இப்போ உங்ககிட்ட கேட்கிறேன், மறுபடியும் கேட்கிறேன். இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ தலைமுறை சாபம் என்பது ஒன்று உண்டா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆண் வியர்வை செந்தி உழைச்சிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையில முகத்தில் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாயின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கு வேர்க்கவே இல்லை என்பதுதான் உண்மை. வேர்வைன்றதே அவனுக்கு என்னன்னே தெரியாது.
இந்த நம்ம ஊருக்குள்ளெல்லாம் சொல்லுவாங்கப்பா, வேர்க்காம இருக்கணும்டா, நமக்கு வேர்த்தாலே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சோம்பேறியை குடிக்கும் சொல்லா கூட நம்ம சொல்லுவோம். வேர்க்கவே கூடாது, வேர்த்தாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லி. உண்மை என்ன தெரியுமா? ஆதியில ஆதி மனிதனாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வேர்க்கவே கிடையாது. நான் ஆண்டவருடைய வார்த்தையவே காட்டி கொடுக்கிறேன், உங்களுக்கு எவிடன்ஸை காட்டி கொடுத்துதான் பேசிட்டு இருக்கேன். பரம்பரை சாபத்தின் 7 அறிகுறிகள். 1, தொடரும் கடுமையான நோய்கள். நம்ம வீட்டுக்குள்ள தொடர்ச்சியா நோய் வந்து கொண்டே இருக்கும். தொடரும் கடுமையான நோய்களாமா. அதாவது குறிப்பிட்டு சொல்லப்போனா குடும்பத்துல பல தலைமுறையினருக்கு தீராத அல்லது பரம்பரையாக மாறும் நாள்படும் உடல் நல குறைபாடுகள் வருமாமா. நாள்படாத குறைபாடுகள் பரம்பரையா வந்துட்டே இருக்கணுமாமா அந்த நோய். இங்க பாருங்க, சங்கீதம் 4:41-8 சொல்லப்பட்டிருக்கு, தீராத வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்றார்கள். இது ஒரு பரம்பரை சாபத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையாக சங்கீதக்காரன் அவன் அதை எடுத்து பாடுறான். என் பரம்பரை சாபத்திலிருந்து நான் விலக மாட்டேன். எல்லாரும் பேசினாங்க, இவன் தீராத வியாதியினால் படுத்து கொண்டான், என் படுக்கை விட்டு நான் எழுந்திருப்பதில்லை என்று எல்லாரும் என்னை கேலி கிண்டல் பேசினார்கள்னு எழுதப்பட்டிருக்கு சங்கீதம் 41:8. உங்க வீடுகளுக்குள்ள தீராத வியாதி இருக்கா? தீராத வியாதினா உங்களுக்கு புரியுதா? தொடர்ந்து வரும், தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு உங்க வாழ்நாள்ல. இப்படி தீராத வியாதி என்பது உங்களுடைய வீடுகளுக்குள்ளே இருந்தால் உங்கள் வீடு பரம்பரை அல்லது தலைமுறை சாபத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது பொருள், அர்த்தம். 1, சிலருடைய வீட்டுக்குள்ள பாருங்க, தலைமுறையா கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். சிலருக்கு பாருங்க, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், பையனுக்கு ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிருப்பான், அல்ப ஆயுசுல போயிட்டு இருப்பான். 35 வயசு, 20 வயசு, 25 வயசு, 40 வயசுலலாம் ஹார்ட் அட்டாக்ல செத்துருப்பாங்க. அப்பாவுக்கு சுகரு, பிள்ளைக்கு சுகரு, அம்மாவுக்கு சுகரு, பிள்ளைக்கு சுகரு, பிள்ளை பெத்த பிள்ளைக்கு சுகரு, பேத்திக்கு சுகரு, அவன் பெத்த பிள்ளைக்கு சுகருன்னு அப்படியே வந்துட்டே இருக்கும். நான் இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன், இப்படிப்பட்ட காரியம் உங்கள் வீடுகளுக்குள்ள, இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாராவது வீட்டுக்குள்ள இருக்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை இருந்தால் எஸ் வி ஹேவ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த முதல் அடையாளம் உங்க வீடுகளுக்குள்ளே தென்படுகிறதா, உங்கள் குடும்பத்திற்குள்ளே தென்படுகிறா என்பதை யோசனை பண்ணி ஒருவேளை இருந்தால் எஸ் வி ஹேவ்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த பாண்டேஜ் பிரேக் பண்றதுக்காக நான் ஜெபிக்க போறேன் உங்களுக்காக. அந்த பாண்டேஜை பிரேக் பண்ணி, அந்த சாபத்தை பிரேக் பண்ணி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அதனால இதை பார்த்து கொண்டிருப்பவர்களில யாருக்காவது இந்த சாபம், இந்த பரம்பரை வியாதியானது உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் பரம்பரை சாபத்தின் அடையாளம் உங்க வீட்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம், அது உறுதி. 2வது காரியம், 2, மன அழுத்தம் மற்றும் பயம். மன அழுத்தம் மற்றும் பயம். இந்த டிப்ரெஷன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க பாருங்க, டிப்ரெஷன். எல்லா காரியத்துக்கும் டிப்ரெஸ் ஆகுறது, எந்த ஒரு சின்ன காரியத்திலையும் டிப்ரெஷன் ஆயிருது, அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துக்குவாங்க டிப்ரெஷன் ஆகி. பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாமினேஷன்ல தோல்வி அடைஞ்சிருப்பாங்க, அது ஒன்றும் பெரிய இது இருக்காது, அது ஒரு பெரிய ஒரு தோல்வி இல்லை, அப்படியே டிப்ரெஷன் ஆகி வாழ்க்கையே முடிஞ்சு போனது மாதிரி உட்காந்துக்குவாங்க. டிப்ரெஷன் ஸ்டேட். அதை விட ரொம்ப ஈஸியா சொல்லட்டுமா, புரியுற மாதிரி சொல்லட்டுமா, வீட்டுக்குள்ள ஒரு சின்ன சண்டை, அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சண்டை. இப்போ நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலும் அட்லீஸ்ட் 2 பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா, அண்ணன் தம்பி, இல்லைன்னா அக்கா தங்கச்சி, இல்லைன்னா அண்ணன் அக்கா, இப்படி 2 பேர் இருப்பாங்க இல்லையா. இவங்களுக்குள்ள சின்ன சண்டை வரும். இது சாப்பாடுல அப்பா வாங்கிட்டு வர்ற பொருள், தின்பண்டம், இது சாக்லேட்டு, இதெல்லாம் குட்டி குட்டி சண்டை வரும். இப்படி சண்டை வரும் பொழுது ஒன்னா அப்பா டிப்ரெஷன்ல, குட்டி சண்டைக்கே, வீட்டுக்குள்ள வர குட்டி சண்டைக்கு அப்பா டிப்ரெஷனுக்கு போயிடுவாரு, இல்லைன்னா அம்மா டிப்ரெஷனுக்கு போவாங்க, இல்லைன்னா பிள்ளைங்கள யாராவது டிப்ரெஷனுக்கு போவாங்க. டிப்ரெஷன் போய் அப்படியே குத்த வச்சு உட்காந்துக்குவாங்க, எப்போ பார்த்தாலும் மூளையில் உட்காந்துருவாங்க. அப்படியே ஒரு மாதிரி சீக்கு கோழின்னு சொல்லுவாங்க பாருங்க. இதை நீங்க இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்கன்னா நம்ம வீடுகளுக்குள்ள சொல்லுவாங்க, அவன் சரியான சீக்கு கோழிங்க அப்படின்வாங்க. கேட்டிருக்கீங்களா? இதெல்லாம் ஒரு வழக்கு பாசைங்க.
நம்ம வீடுகளுக்குள்ள நம்ம பயன்படுத்துகிற வழக்கு பாஷை. அது ஒரு சீக்கு கோழி, அது எதுக்கும் ஆகாது, அது சீக்கு கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாங்க. ரெண்டாவது, யார் அந்த டிப்ரெஷனுக்குள்ள போறாங்களோ அவங்க எந்த காரியத்தையும் முன்னெடுக்க பயப்படுவாங்க. நம்ம சொன்னா ஏதாவது தப்பா நினைப்பாங்களோ, இல்லை அசிங்கமா பேசிடுவாங்களோன்னு எல்லா காரியத்துக்கும் பயப்படுவாங்க. அவங்க எந்த முயற்சியும் செய்ய மாட்டாங்க. they don't go and try anything. எந்த முயற்சியுமே செய்ய மாட்டாங்க, எந்த ட்ரையுமே செய்ய மாட்டாங்க, எல்லாத்துக்குமே பயப்படுவாங்க. ஒரு இன்டர்வியூ போய் ஐயோ வேண்டாம், அங்கே போன இன்சல்ட் ஆயிடுச்சுன்னா, ஒரு பெண் பார்க்கறதுக்கு போனால் இல்லை அந்த பிள்ளை வந்துட்டு என்ன வேண்டான்னு சொல்லிருச்சுன்னா அசிங்கமாயிரும், வேண்டாம் எனக்கு வேண்டாம். சில பேர் எனக்கு தொடர்பு கொண்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நிறைய நான் சாட்சிகளை சொல்ல காரணம், எனக்கு ஆயிரக்கணக்கான சாட்சிகள் தினமும் வருது. என்னுடைய ஊழியத்திலையும் நான் சந்திச்சிருக்கேன். ஆகல, அவங்க வீட்டில் சொன்னாங்க, கடைசியாக யூடியூப்ல அவங்க ஜபத்தை பார்த்தா இங்கேயாவது வந்தால் ஏதாவது ஒன்று நடக்குமான்னு வந்தோன்னு அவங்களுக்கு ஜபம் பண்ணிட்டு அந்த அம்மா கிட்ட, அந்த லேடி கிட்ட, அவங்க அந்த பிள்ளை கல்யாணமாகாது 52 வயசு, அவங்க கிட்ட நான் கேட்குறேன், ஏம்மா எதனால நீங்க கல்யாணம் பண்ணல, சாரி, ஏம்மா எதனால நீங்க கல்யாணம் பண்ணலன்னு அவங்க கிட்ட கேட்குறேன். கேட்கும் பொழுது அவங்க கொஞ்சம் உருன்னு இருந்தாங்க. உருன்னு ஒரு மாதிரி கோபமா, ரூடா, உருன்னு சொன்னா அப்படியே ரூடா இருப்பாங்க, ரூடா அப்படின்னு இருப்பாங்க. இப்போ நான் கேட்டேன், என் மேலே ஏதாவது கோபமா, நான் இப்படி கேட்டுட்டேன்னு உங்களுக்கு நீங்கள் கோச்சிக்கிட்டீங்களா, கோபமா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் ஏன் எதனால் நீங்கள் திருமணம் பண்ணலை, யாராவது நீங்கள் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சா, இல்லை யாராவது உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களா, இல்லை உங்களுடைய உருவம் உங்களுடைய அழகு உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு ஒன்று ஒன்றா கேட்குறேன். கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்று. இப்போ ஏன் திருமணம் ஆகலைன்னா, இல்லை நான் யாரையாவது அப்ரோச் பண்ணி இல்லைன்னா திருமணம் பண்ணி அவங்க என்னைக்காவது என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா, எனக்கு இந்த ஆன்சரை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவங்க சொல்றது, நான் யாரையாவது திருமணம் பண்ணி ஒரு வருஷத்துலயோ, ஒரு மாசத்துலயோ, ஒரு வருஷத்துலயோ, இல்லை 2 வருஷத்துலயோ, 5 வருஷத்துலயோ அவர் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா, அதுக்காக பயந்து தான் நான் திருமணம் பண்ணலைன்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த வார்த்தை அவர்களுக்கு, அந்த குட்டி வார்த்தை பிடிக்கலன்ற, இவங்களை இமேஜினேஷன் பண்ணி அந்த வார்த்தை அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. இது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இந்த ஏதோ ஒரு டிசார்டர்னு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, டிசார்டர், இது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்வாங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு தமிழ் என்ன தெரியல, யாருக்காவது தமிழ் தெரிஞ்சுன்னா நீங்கள் அடிங்க கொஞ்சம். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னுவாங்க டாக்டர்ஸ் கிட்ட போனால், அது தமிழ் என்னன்னு தெரியும். ஆனா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்பவர்களாய் நம்ம வீட்டுக்குள்ள யாராக இருந்தா, அதாவது ஈஸியா அந்த மன அழுத்தத்திற்குள்ள போவது, இந்த அடிக்கடி பயப்படுவது, எல்லா காரியங்களையும் நினைத்து பயப்படுவது, இப்படிப்பட்டவர்களா இருந்தா அவர்கள் பரம்பரை சாபத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பரம்பரை சாபத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தாழ்வு மனப்பான்மை, தேங்க்யூ சோ மச். ஜெப பியூலா, தேங்க்யூ சோ மச். தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இப்படிப்பட்டவர்கள் பரம்பரை சாபத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில சிக்கிக் கொள்வாங்க. நம்ம பல பேருக்கு இது தெரியாமல் இருக்கலாம். உங்களுடைய வீடுகளுக்குள்ளும் இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கலாம். உங்க வீடுகளுக்குள்ள உங்க கணவன் அப்படிப்பட்டவரா இருக்கலாம், உங்க மனைவி, உங்க தாய் அப்படிப்பட்டவரா இருக்கலாம். பயந்து ஒரு மாதிரி மன அழுத்தத்திலேயே இருக்கிறது, எல்லா விஷயத்துக்கும் பயப்படுவது, இப்படிப்பட்டவர்கள். உங்க பிள்ளைகள் கூட இப்படிப்பட்டவங்களா, உங்க தாத்தா பாட்டி, யாராவது உங்க அங்கிள் ஆன்டி, உங்க அண்ணன், சித்தப்பா, சித்தி, இந்த மாதிரி யாரோ ஒருவர் இப்படி கேரக்டர் இருக்காங்கன்னா அவங்களுடைய பரம்பரை சாபம் என்பது அந்த குடும்பத்தில் இருக்கிறது என்பது உறுதி, என்பது 100% உறுதி. குறிப்பிட்டு சொல்லப்போனா குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ந்து மன உளைச்சல், அதிகப்படியான பயம் அல்லது மன சோர்வால் பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க. மன சோர்வு, கிவ் அப் பண்ணிடுவாங்க, போன போட்டும்டா, என்னங்க இந்த வயசாச்சு, நீங்க என்னங்க போன போட்டு விடுங்க, கொஞ்சம் முயற்சி வேண்டாம் விடுங்க, எல்லாத்துலயும் கிவ் அப் பண்ணுவாங்க. they don't
அது அந்த முயற்சி எடுக்க மாட்டாங்க, ஈஸியா கிவ் அப் பண்ணிடுவாங்க. இப்படிப்பட்ட காரியம் உள்ள மனிதர்கள் மனுஷிகளுக்கு காரணம் என்னன்னா பரம்பரை சாபம், பரம்பரை அந்த தலைமுறை சாபம் தான் காரணம். அது ஒண்ணு மாத்திரம் தான் காரணம் என்பதை இனிமேல் அதை தெரிஞ்சுக்குங்க. அதுதான் உண்மை. சரி, உங்ககிட்ட இப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்படிப்பட்ட பிரச்சனையில யாராவது நீங்கள் சிக்கி கொண்டு இருக்கீங்களா? சிக்கி கொண்டிருந்தா ஐ எம் அல்லது வி ஹேவ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஐ எம் அல்லது வி ஹேவ். நீங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா ஐ எம்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்க வீட்டுக்குள்ள உங்க குடும்பத்திற்குள்ள யாரோ ஒருவர் இந்த பிரச்சனையில சிக்கி கொண்டு இருக்காங்கன்னா வி ஹேவ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் முன்னமே சொன்னது போல ஐ வாண்ட் டு ப்ரே அண்ட் பிரேக் த பாண்டேஜுக்காக தான் நான் உங்ககிட்ட கமெண்ட் பண்ண சொல்றேன். நீங்க அதை அறிக்கையிடணும், ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும் என்பதற்காகத்தானே ஒழிய வேற எதற்குமே கிடையாது. ஸோ போல்டா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மூன்றாவது காரியம்,